துறை ரீதியான பணிகளை துரிதப்படுத்த துப்பு கிடையாது. நாங்கள் வெளியில எல்லாவற்றிற்கும் ஆதரவானவர்கள், சாதிய ஒழிப்பாளர்கள், எங்களுக்கு எல்லாம் சரிநிகர் சமமானவர்கள் சொல்லிக்கிட்டு சொந்த மகள் மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையனை திருமணம் செய்து விட்டான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவனை கொலை செய்ய துணிந்த நபர் தான் நீங்க பார்க்கக்கூடியவர். உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நீங்க ஏன் இப்ப தேவையில்லாம அதிமுகவை பத்தியோ பாமக பத்தியோ விமர்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பணி இருக்குது, உங்களுக்கு தொகுதி இருக்குது, உங்களுக்கு களப்பணி இருக்குது, உங்களுக்கு தேர்தலுக்கான அத்துணை செயல்பாடுகளுமே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு டிடிவி தினகரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் தங்களுடைய அலுவலகத்தை அமித்ஷாவினுடைய அலுவலகத்திற்கு மாற்றிக்கணுமா? ஒன்றும் தவறு கிடையாது. நாங்கள் அமித்ஷாவுடைய அலுவலகத்தை கூட மாற்றிக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. காரணம், உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதுதான் எங்களுடைய பணி. பயம் வந்துடுச்சு, நல்லா தெரியுது. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள உங்களுக்கு கூட உடன்படிக்கை முழுமையாக முடியல. பெயர் அளவுக்கும், எப்படியே பெயர் அளவுக்கு மட்டும் 25 கட்சிகள் எங்களுடைய கூட்டணி சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. ஒரு 25 கட்சியுடைய பேரை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது ஒரு 6 கட்சி தான். திமுக, அதிமுக, பாமக, பிசிக, நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்ன பெல்ட்டில் சில கட்சியோட பேர் தெரியும். இப்போ விஜயோட கட்சி பேர் தெரியும். இதையெல்லாம் தாண்டி 25 கட்சி எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்போ ஏன் தேவையில்லாமல் உலாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? 25 கட்சியை வச்சு கூட்டணியை பெரும் அளவில் பலப்படுத்தி எதிர்வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. விடிஞ்செஞ்சு பொழுது போனால் பாமக பற்றி, அதிமுக பற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு பொழப்பா? சொல்லுங்க, இதுதான் பொழப்பா? வெளியில் போடுவது வேறு வேஷம், உள்ளுக்குள் ஆடுவது வேறு வேஷம். இவர்களுடைய வேலையெல்லாம் இதுதான். விஷம் இவர்கள், வேஷம் போடுகிற விஷம் இவர்கள். இவர்களெல்லாம் மக்கள் புரிஞ்சு கொள்ளணுமே. நேராக கியூலாம் இல்லாமல் நேராக போய் சாமி கும்பிட வேண்டியது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை சும்மா பெசமர் நான் தெரியும் உனக்கு அப்படின்னா கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அமைச்சர்களாக அரியணையில் அமர்ந்தா இப்படி தான் பேசுவார்கள். பயம் வந்துடுச்சுன்னு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் உங்களை விரட்டி வெல்லும்.